எஸ்பிபி பாடின அந்த மெகா ஹிட் பாட்டு. ஆனா அங்க ஜானகி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? பனிவிழும் மலர்வனம் 40 வருஷமா நம்ம இதயத்துல இருக்கிற பாட்டு. இதோட ரெக்கார்டிங் அப்போ நடந்த ஒரு ரகசியத்தை ஜானகி அம்மாவே சொல்லிருக்காங்க. ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. 1982ல நினைவெல்லாம் நித்யா படத்துக்காக இளையராஜா சார் கம்போஸ் பண்ணின பாட்டு இது. வைரமுத்து வரிகள்ல எஸ்பிபி குரல்ல தேனா இனிக்கும். ஆனா இந்த பாட்டு ரெக்கார்டிங் நடந்தப்போ ஸ்டூடியோல இன்னொரு ஜாம்பவானும் இருந்திருக்காங்க. அது நம்ம ஜானகி அம்மா தான். அவங்க பாடல, ஆனா அங்கேயே தான் இருந்தாங்க. ஒரு மேடையில ஜானகி அம்மா பேசும்போது, அந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ நான் அங்கேயே தான் இருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினாங்க. இன்னைக்கும் எஃப்எம்ல இந்த பாட்டு வந்தா கார் ஓட்டுறவங்க ஓரமா நிறுத்திட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப் சாங் இது. அப்போ ஜானகி அம்மா செஞ்ச அந்த கியூட் விஷயம் தான் ஹைலைட். மேடையிலேயே பனிவிழும் மலர்வனம் வரிகளை பாடி காட்டி, நான் சரியா பாடுறேனான்னு ஒரு குழந்தை மாதிரி கேட்டாங்க பாருங்க. அங்கதான் அவங்களோட அடக்கம் தெரியுது. ஒரு பெரிய கலைஞர் இன்னொரு கலைஞரோட உழைப்பை எப்படி ரசிச்சிருக்காங்கன்னு பாருங்க. பியோர் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். இது வெறும் பாட்டில்ல, தமிழ் சினிமாவோட பொற்கால அடையாளம். உங்களுக்கு இளையராஜா எஸ்பிபி கூட்டணியில பிடிச்ச மெலடி எது? பனிவிழும் மலர்வனம் பிடிக்கும்னா ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம தமிழ் காலி சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்க ஃபேவரட் சாங்க சொல்லுங்க. தமிழ் சினிமா எப்பவும் டாப். ஏன்னா எஸ்பிபி பாடின அந்த பாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு அழகான நட்பு இருக்கு.